ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பூசணிக்காய் வச்சு தாங்க நம்ம ஹல்வா செய்ய போகிறோம். இது நல்லாவே பசங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலில் கேரட் வச்சு கூட ஹல்வா இருந்துச்சுங்க. தேவைன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு 200 கிராம் இருக்கும் நான் பூசணிக்காய் எடுத்திருந்தேன். இது நல்ல நம்ம ஹார்டாக இருக்கிற இந்த ஸ்கின்னுக்கு நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இதுக்கு நல்லா துருவி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இது பூசணிக்காய்க்கு நல்லா துருவிக்கிட்டோம். இந்த மாதிரி துருவி செய்யக்குள்ள உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும், வதங்கியும் வரும். இப்போ இந்த நெய்யிலே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போடாத நம்ம இதுக்கு வதக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கணும். இந்த மாதிரி வதக்கக்குள்ளே இதனுடைய பச்சை வாசனையும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி இருக்கும். இதில் பால் எடுத்திருந்தேன். இந்த பாலுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சேர்த்தோன்னா போதும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த பால் போட்டோம் இல்லைங்களா, இப்போ இதுக்கு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேக விடலாம். பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருந்தேன். நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுருந்தேன். இப்போ நல்லாவே ஒரு 90% வெந்துடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் சுவை நம்ம கூட்டுறதுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதில் முதையும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவே இருக்கும் அந்த பூசணிக்காயினுடைய டேஸ்ட்டு. தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துங்க. மறுபடியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஆட்டம் ஆகிடும். அது மறுபடியும் உங்களுக்கு கெட்டி ஆகிடும். கொஞ்சம் நேரம் இந்த சர்க்கரையோடைய வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டியாக இருக்கும். நீங்கள் மில்க் பவுட்ரு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ண முடியும். போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள. உங்களுக்கு எவ்வளோ முந்திரியும் திராட்சையும் தேவையோ அந்த மாதிரி எடுத்து நல்லா வறுத்துங்க. நிறையாவே போட்டால் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நெய்யில் வறுத்து போடணும். கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை, அதிகமாக போடக்கூடாது. இந்த குங்கும உப்பு பார்த்திங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதிகமாக போடணுன்ட்டு இல்லை. இந்த குங்குமப்பூ இல்லை அப்படின்னா சேர்க்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் கலர் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்துக்க முடியும். பாருங்கள், நல்லாவே இப்போ திரண்டு வந்துடுச்சு. எதுவுமே பேனில் ஒட்டலை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது சர்வ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிடுறேன். இது நல்லா நம்ம ஆற வச்ச பிறகு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான அந்த டேஸ்ட் இருக்குங்க. நம்ம இதில் மில்க் பவுடரும் போட்டதால் அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு கூடி வரும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ராகி பாயசம் இருக்குங்க. தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.